Hey guys, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சில். இந்த இயர் 2025ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதாங்க. ரொம்ப நாளாக பண்ணணும் எவ்ரிடேன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் டைம். ஸோ வந்து ஹோல் பாடி அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் பெயினிங், ஜாயின்ஸ் எல்லாம் பெயின். ஐ ஹாவ் அ ருமட்டாய்டு அத்ரைட்டிஸு. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா எல்லா பிளட் டெஸ்ட்டு, இப்போ அயன் இன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 monthஸாக இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. நவம்பர் அண்ட் வாட் ஹேப்பன் இன் டிசம்பர் இஸ் டியூ டு கிறிஸ்மஸ். எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலெல்லாம் லீவு, ஜிபி எல்லாம் லீவில் போயிட்டாங்க. அதனால என்னால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல ஒரு ஆஃப்டர் 15th of December. ஸோ தென் எல்லாம் ஜானில் வந்து சேர்ந்து அண்ட் த ப்ராசஸ் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் ஸ்டில் இந்த ருமட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணணுன்னா ஸ்பெஷலிஸ்ட்டை ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் 6 monthsன்னு சொல்கிறாங்க. 6 months இஸ் லைக் அ லாங் டைம். ஸோ வந்து மீன் வாயிலில் அவங்களுக்கு பெயின் என்ன இருந்தால் பேனடால் பெயின் கில்லர் ஏதாவது சாப்பிட சொல்லியிருக்காங்க. they didn't give me any tablets for that. ஸோ அதனால இந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பெயின் ஆகும். எனக்கு இந்த தண்ணி பாட்டிலே திறக்க முடியாத போயிடுச்சுங்க கொஞ்ச நாளாக. அதனால எனக்கு மோஸ்ட்லி நான் நினைப்பேன் கோனியா படுத்துட்டேன், மை ஸ்லீப் பேட்டர்ன் வாஸ் நாட் குட் அது மாதிரி. பட் ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் பெட் மேட்ரஸ். ஸ்டில் forgot the name of that bed mattress. இங்கே பெட்ஷெட்டுன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் அது வாங்கினேன். ஸோ வந்து அது ஷேக்கே ஆகாது. பெட் நம்ம எப்படி படுக்கிறோமோ அந்த மாதிரியே இருக்கும் அது. நான் வந்து காலெல்லாம் ஆட்டிகிட்டே தூங்குவேன். தூங்குறதுக்கு முன்னாடியும் காலெல்லாம் வலிக்கும் எனக்கு, சும்மா இப்படி ஷேக் பண்ணிகிட்டே தூங்குற ஹேபிட் எனக்கு ரொம்ப. அதனால வந்து எனக்கு ஒருவேளை நான் சரியாக படுக்கல போல இருக்கு. அதோட கூடவே ஒரு பில்லோ வந்துச்சு. பட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் பில்லோன்ட்டு அதை தூக்கி போட்டுட்டு வேறு பில்லோ இயர்லி 2 months வந்து அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டோட சீலோடு இருக்கும் பில்லோஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பில்லோஸை வாங்கி எவ்ரி 2 years or 1 year வாட் எவர் இட் சேஸ் அது நான் தூக்கி போட்டுடுவேன். மோஸ்ட்லி நான் பில்லோ தான் சரியாக இல்லை போல இருக்கு எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு கோனியாக படுத்துட்டேன்னு இதே தான் நான் நினைப்பேன். நான் தான் தப்பாக படுக்கிறேன், நான் தான் இதுன்ட்டு இப்படியே போயிட்டுருக்கு ஒரு 1 year நியர்லி. லாஸ்ட் இயர் கூட நான் இந்தியாவுக்கு போன ட்ரிப்பில் எனக்கு பாடியெல்லாம் வீங்கிட்டு இருந்தது, சோலன் ஆகிட்டு இருந்தது ட்ராவல்னால. ஸோ அங்கே ஒரு சோலா ஹோட்டலில் சென்னையில் நான் வந்து ஒரு மசாஜ் கூட போனேன். நான் சும்மா அமுத்தி விட்டாலாவது நல்லாயிருக்கும் அந்த ஹாட் பாத்து அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு இட் மே ஹெல்ப் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஐ தாட் இட் வாஸ் டியூ டு ட்ராவல். அண்ட் பார்த்தாக்கா அப்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஐ ஹேட் அ பிட் ஆஃப் அ பெயின் இன் மை ஜாயின்ஸ். நான் நினைப்பேன் வெயிட் தூக்கியோ இல்லை வேலை செஞ்சோ இல்லை டூ மச் ஆஃப் சில்னஸ். பிகாஸ் ஐ யூஸ் டு வாஷ் ஆல் லாட் ஆஃப் திஸ் பித்தளை பாத்திரம் அண்ட் காப்பர். ஐ ஹேவ் லாட் ஆஃப் கலெக்ஷன். ஐ டோல் யூ லாங் டைம் ஐ ஷோ யூ ஆல்ன்ட்டு. அப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஒன்றுனா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கழுவி வைப்பேன். அதனால எனக்கு யூனோ ஒன்ஸ் இன் அ வைல் நான் அதை எடுத்து சில்வர் ஐட்டம்ஸ் அண்ட் தோஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி, இருந்தாலும் நான் பேக்கில் தான் போட்டு வைப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போல்லாம் வந்து நான் எடுத்து அதெல்லாம் கழுவி வைப்பேன். அதனால தான் எனக்கு வந்து கோல்ட் ஆகிடுச்சு போல இருக்கு. இந்த வினிகர் அண்ட் சால்ட்டு அதெல்லாம் போட்டு அப்படின்னு நினச்சிட்டேன். பேக்கிங் சோடா எல்லாம் போட்டுட்டு ஆக்சுவலாக ஹேண்ட் க்ளவுஸ் போடணும். நான் வந்து இந்த கிச்சன் ஹேண்ட் க்ளவுஸ் போடுவேன் எப்போவுமே. அது என்ன ஆகிடுது, ஒரு அந்த தேய்க்கும் போது கொஞ்சம் சின்ன ஓட்டை ஆகிடும் அந்த க்ளவுஸு. அப்போது ஆயிடுச்சுன்னா கிழிஞ்சிட்டு அப்படியே உள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அதனால அது இரிட்டேஷன் ஆகி மொத்தமாக கட்டிட்டேன். அதுலேருந்து எப்போ நான் போட்டுட்டு அப்புறம் கட்டிடுவேன். இந்த மாதிரி இருந்ததுனால என் கையெல்லாம் கோல்ட் ஆகிடுச்சு. அதனால தான் பெயின் ஆகுது ஃபிங்கர்ஸ் எல்லாம் நினச்சிருந்தேன். அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அவங்க பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க நவம்பரில். எடுத்துட்டு அப்போ தான் தெரிஞ்சு எனக்கு அயன் கம்மியாக, அது எவ்ரி இயர் எனக்கு கம்மியாயிடும் அயனு. ஸோ எவ்ரி இயர் நான் போய் அயனை இன்ஃப்யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டாக போடுறேன், யாருக்காவது ஹெல்ப் ஆகுமா அந்த அயன் இன்ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே லாஸ்ட் 2 years லாஸ்ட் இயர் ஐ டோன்ட் ரிமெம்பர், நான் வந்து ஒரு அயன் இன்ஃப்யூஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். யாரோ கேட்டிருந்தாங்க இது ஏதோ இங்கே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சரியில்லை, அயன் இன்ஃப்யூஷன் பண்ணலாம், நல்ல ஐடியா நீங்கள் சொல்லுங்கன்னு. அது சாப்பாடு சரியில்லாத அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து உங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் செக் பண்ணுவாங்க அயன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதில் கம்மியாக இருந்தால் தான் இதர் அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதை விட கம்மியாக இருந்தால் தான் இந்த அயன் இன்ஃப்யூஷன் ஒன்று பண்ணுவாங்க. அப்படியே சும்மா மாத்திரை சாப்பிட்டாலாம் சரியாகாது. சும்மா அயன் இன்ஃப்யூஷன்லாம் பண்ண முடியாது, அவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு எவ்ரி இயர் கம்மியாகிடும். அதனால் நான் வந்து அயன் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் அந்த பேப்பரும் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ தட் வந்து படிக்கிறதுனா யாரா படிங்க, அதை கொஞ்சம் பாஸ் வச்சுட்டு ஒரு வாட் எவர் யூ டூ.
We don't always know until we get whatever's in there out, and just sometimes we can't get it out, but we always try our best to. I'll get your name, date of birth, don't worry about address, and then we'll keep it. Generally, if you lie down, it resolves very quickly because, as I said, most people don't experience it. ஸோ வந்து நான் அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன். சும்மா தான் இருக்கணும் ஒரு 2-3 hours. போன உடனே அவங்க வந்து நம்மளுக்கு அயன் இன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பிபி செக் பண்ணுவாங்க, எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் லெவல் எல்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு நம்ம எல்லாம் சரியாக இருக்கிறோமான்னு பார்ப்பாங்க ஒரு 15 minutes. அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 30 minutesக்கு மேலே என்னை சும்மா படுக்க வச்சுருவாங்க. அங்கேயே நான் வந்து மூவ் ஆகக்கூடாது, எந்திரிச்சு வரக்கூடாது. அந்த ப்ராசஸ் மொத்தமாக ஒரு 3.5 hours to I think it might be 4 hours. ஸோ அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ரொம்ப போர் அடிக்கும் எனக்கு தனியாக. நானே போயிடுவேன். இங்கே தான் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது அந்த அயன் இன்ஃபியூஷன் பண்ணுற ஜிபி. ஸோ எதுக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், என் ஹஸ்பண்ட் லீவ் போடணும், இல்லைன்னா I don't want to trouble anyone. ஸோ அயன் இன்ஃபியூஷன் இது பழக்கமாயிடுச்சு எனக்கு, ரொம்ப ஒரு ஹேபிட் மாதிரி. இப்படி தான் ஒரு ஹேபிட் மாதிரி போய் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது போயிட்டு ஒன்று தான் தெரிஞ்சுது, ஐயோ நம்ம தனியாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு புஷ் மை செல்ஃப் டு த எக்ஸ்டென்ட் தேர். எனக்கு பயம்னு சொன்னால் கூட நான் திருப்பி அதை வேலை செய்வேன் அந்த வேலையை. ஸோ தட் ஐ செக் அகெயின் எனக்கு பயம் போயிடுச்சா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி. சும்மா இப்போ யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்மளே தனியாக தானே வேலை செய்வோம். ஐ வாண்டட் டு பி இண்டிபெண்ட், டூ ஆல் மை ஒர்க் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி ஹஸ்பண்ட் எல்லாம் வாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்படின்லாம் கூப்பிட்டா அவர் வந்துருவார். பட் எனக்கு வந்து சும்மா எல்லாத்துக்கும் ஏன் கூப்பிடணும், நம்மளே போய் பார்ப்பேன். எனக்கு பயம் தான், ரொம்ப பயம் பயங்கரமாக. பட் இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணலான்னு தான் லாஸ்ட் டைம் கூட அந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போனேன். ஸோ அயன் இன்ஃபியூஷன் பரவாயில்ல, இது எவ்ரி இயர் நான் பண்ணுறதுனால நானே போயிட்டேன். ஸோ அது பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை திருப்பியும் போட்டிருக்கேன், லாஸ்ட் டைமும் போட்டிருக்கேன், மறுபடியும் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் போடுறேன். நான் யாரா படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க, நியூவு அதில் தெரிலன்னா என்ன நிறைய அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் கூட ஒரு கொஷின்னு. ப்ராப்ளி இந்த கொஷின் இந்த பேப்பரை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்ரி இயர் எனக்கு போடுவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கம்மியாயிடும் அயன் கம்மியாயிட்டா ரொம்ப டயர்டு, ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகும். ரொம்ப எப்போ பார்த்தாலும் அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு யூஸ்வலாகவே அப்படி தான் ரொம்ப கொஞ்சம் லேசி மாதிரி ஒரு லுக் இருக்கும். சாயங்காலம் ஆகிட்டா வேலையை செய்ய முடியாது எனக்கு ரொம்ப. இன்னும் வந்து வின்டரில் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோ ஆகிடுவேன் எனக்கு வேலை பார்க்குறது. after some time I don't want to work too hard. அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நான் அதை பிளான் பண்ணிடுவேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எப்படி செய்யணும்னு, எப்படி வேலை பார்க்கணுன்னு அது மாதிரி பிளான் பண்ணிடுவேன் நான் யூஸ்வலாக. ஸோ வந்து அந்த அயன் இன்ஃபியூஷன் பண்ணிட்டு வந்து அதுங்க அயன் இன்ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கங்க. எடுத்துட்டு அப்புறமா அயன் இன்ஃபியூஷன் பண்ணணுன்ட்டு டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபேத்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. 3 sittings, அது 3 to 4 sittings நினைக்கிறேன் ஆஸ்டியோபேத்து. பீச்சு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு பீச் வந்து கிளினிக்கு. ஸோ ஆஸ்டியோபதி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்க ஒரு 3 to 4. ஸோ நிறைய ப்ராசஸ் ஃப்ரம் நவம்பர் வந்து போயிட்டு இருந்தது. ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆஸ்டியோபேத்தெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. December 15th ஒரு நியர்லி கிறிஸ்மஸ் 20th அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5 இது ஒரு 5 அது ஒரு 5 ஆஸ்டியோபேத் வந்து நல்லா ஊசி நீடிலெலாம் பண்ணாங்க, குத்துனாங்க. எனக்கு பெயின் இருக்கிற இடத்துலலாம் ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும் தெரியுமா இந்த இடம்லாம், அந்த மாதிரி இடத்துலலாம் குத்துனாங்க நீட்லிங். இந்த நெக்கு பின்னாடி பேக்கில் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் என்ன மசிலெல்லாம் வந்து கெட்டியாயிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு ஒரு 5 times போனேன். அப்புறமா திருப்பியும் வர சொன்னாங்க. 5 times போனேன், அது வரல. ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் போய் ரொம்ப போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. எவ்ரி வீக் ஆஸ்டியோபேத் 1 day
அண்ட் ஃபிசியோதெரப்பி த அதர் டே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2க்கும் போயிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவில் வந்து ஃபார் எக்ஸ்ரேவும் what was that another one எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஸோ இப்போ போய் இந்த கைக்கெல்லாம் எக்ஸ்ரே பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் சொன்னாங்க இந்த கை வந்து கொஞ்சம் இட்ஸ் இன்னும் எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கை வலி எல்லாம் கேட்டாங்க. அப்போ சொன்னேன் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. பிளட் டெஸ்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு புக் ரெஃபர் பண்ணிவிட்டு ஸ்பெஷலிஸ்ட்டை மீட் பண்ணணும்னா 6 months வெயிட் பண்ணணுமா. இப்போ தான் இதில் ஒரு மெசேஜும் வந்துச்சு ஃப்ரம் த ஹாஸ்பிட்டலு. எவ்வளோ 1 to 10 ஸ்கேல் கேட்குறாங்க, எவ்வளோ உனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நிறைய இருந்தாக்கா சீக்கிரம் கொடுப்பாங்க போல் தெரியுது. நான் ஒன்றுமே சொல்லலை, பெயின் அது என்ன 1 to 10 வி ஹேவ் டு மீட் த டாக்டர். ஸோ வந்து நான் ஒன்றுமே 1 to 10 எந்த ஸ்கேலும் நான் போடவே இல்லை. ஸ்கேல் போடலனாக்கா 6 monthsக்குள்ளே இப்போ நான் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்னும் அர்ஜென்ட்டாக போகணுன்னு ஒரு 5 or 3 போட்டுட்டெல்லாம் போக வேண்டாம், வேண்டாம் அப்படி அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகலான்னு நினச்சிட்டு நான் போகல. இப்படி தான் என் பையனுக்கு ஒரு கையில் ஜிம்மில் கை கட்டாயி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாங்க, 8 தையலும் என்னமோ. ஸோ வந்து பிளாஸ்டிக் ஒரு சர்ஜரி மாதிரி ஆச்சுங்க, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி. ஸோ வந்து அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு, ஒரு வீடியோ ப்ராப்ளி ஐ வில் புட் தட் தேர். அப்போ அதில் வந்து கூட கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி போட்ட பிறகு 1 to 10 எவ்வளோ வலி இருக்குது உங்களுக்கு சொல்லுன்னு என் பையன்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அவன் ஒரு ஓகே அவன் நினச்சிக்கிட்டான் யூ கேன் மேனேஜ்ன்ற மாதிரி ஒரு 4ன்னு சொல்லிட்டுக்கிட்டான். 4 இருக்குது என்னன்னா இவனுக்கு 4னா வலியே இல்லை, within 5 தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் வரைக்கும் உட்கார வச்சாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். நேரம் ஆக ஆக கை வலியில் தாங்க முடியல, ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டுருக்காங்க. முடியவே இல்லை, ஃபஸ்ட் எய்ட் இங்கேயே பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். ஐ மீன் ஜிம்லேயே ஒரு guy who was a police officer or someone who was working with who was doing his workout. இப்போ அவரே வந்து ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அங்கே போனோன்னா உட்கார வச்சுட்டாங்க. ஒரு மேபி 5 or 4 or 5, 6 o'clock வரைக்கும் சும்மாவே உட்கார வச்சிட்டாங்க. பிகாஸ் தட் ஸோ மெனி எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சும்மா வந்து ஒரு 4ன்னு நம்ம எதுக்கோ அப்படி சொல்ல வேணாம், 10, 6ன்னு சொன்னாக்கா இவங்க வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. இந்த ஊரில் நம்ம ஊர்லலாம் போனால் டக்குன்னு நடந்துடும், பட் இங்கே இல்லை. ஸோ ரொம்ப முடியாத போயிடுச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். எனக்கு முடியலன்னா கூட ஐ வாண்டட் டு புஷ் மை செல்ஃப். அதனால் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த ஒரு 3 months போயிட்டு இருக்கு. வீடியோ பண்ண முடியல என்னால், ஃபுல் பாடி பெயின் ஆகிடும், அப்பப்போ தலைவலிக்கும் ரொம்ப, நிறைய ப்ராப்ளம்ங்க வந்தவொடனே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எனிவேஸ் இதெல்லாம் போனால் கூட நம்மளுக்கு நம்ம வேலைங்க டெய்லி நடக்கணும் இல்லைங்களா, எவ்ரிடே ஒர்க்கு. ஸோ அதனால் வீடியோவே பண்ண முடியாத போயிடுச்சு. ஸோ ஸ்லோலி ஐ ஸ்டார்டட். இந்த வீடியோ கொஞ்சம் வளவலான்னு இருந்துச்சுன்னா சாரிங்க. ஸோ வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் போய் கடைக்கெல்லாம் போயிட்டு இப்போ தான் ஜஸ்ட் வந்தோடனே காஃபி ஒன்று சாப்பிட்டு ஒரு இந்த வெளியில் வந்து சேர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவுட்டோர் சேர், அதுக்கு ஒரு மேட் ஐ மீன் சேர் பேட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் டைம் முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து பூர்ணம் பிடிச்சிடுச்சு மழை தண்ணியிலலாம். எனக்கு அது பிடிக்கல அந்த மெட்டீரியல். ஒரு மாதிரி இன்னும் ஸ்டிச் ஆகிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ ஒரு பிளெயின் சேர் பேடில் ஸ்டிச் ஆகிருக்கோம் நடுவில் ஒரு மாதிரி. வந்து அது ரொம்ப பள்ளமாயிட்டு இருக்கும் தெரியுங்களா. அது வந்து பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க உள்ள. அது வந்து என்ன ஆகும், இங்கெல்லாம் மண் கொட்டிடும், அப்புறமா மழை வந்து எல்லாம் அப்படியே தண்ணி உள்ளே போயிடும். எனக்கு அது பிடிக்கல. இது கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ளவர்ஸு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு 6 வாங்கினேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணோம். ஏன்னா இது பாலிஸ்டர் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். பாலிஸ்டர், ஐ வாண்டட் பாலிஸ்டர் வெளியில். ஏன்னா ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்தாலும் ஈஸியாக கொட்டிடும், டஸ்ட்டும் ஈஸியாக தட்டிடலாம் வேக்யூம் எல்லாம் பண்ணோன்னா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன் இந்த டைமு. லாஸ்ட் டைம் வாஸ் லைக் லெனின் டைப் ஆஃப் காட்டன் மெட்டீரியல் வச்சுருந்தேன், தூக்கி போட்டுட்டேன். அதெல்லாம் பன்னிங்ஸ்னு ஒரு கடையில் வாங்கினேன்.
ப்ரைஸும் ஜாஸ்தி. ஒரு இது பில்லோ வந்து சேர் பில்லோ வந்து ஐ திங்க் இட் வாஸ் $10 or $15 ஒன்று. ஸோ 6க்கு $100 மேலே ஆயிடுச்சு. இது வந்து ரெண்டும் சேர்த்து எவ்வளோ தெரியுங்களா? $15 ரெண்டும் சேர்த்து. அந்த மாதிரி 6 வாங்கினேன், அதாவது 3 வாங்கினேன் 6 சேருக்கு. ஐ டோன்ட் நோ இதை வந்து கீழே இதையும் மேலே போடலாமா வேணாவா? யூனோ யூஸ்வலாக இப்படி போடுவாங்க இல்லைங்களா? இங்கே கீழே ஒன்று மேலே ஒன்று 2 போடுவாங்க. ஸோ அப்படி போடலாமா அதை இந்த மாதிரி இப்படி ஆர் வெறும் கீழே மாத்திரமான்னு பார்த்துட்டு ஃபிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இன்னும் 3 வேணுமா இல்லை இதுவே சரியாக இருக்குமான்னு தெரியல. பிளான் பண்ணலான்ட்டு. இந்த கலர் எனக்கு பிடிச்சிச்சு, ப்ளூ கலர். யூஸ்வலாக ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் சம் ப்ளூ கலர் விச் மேட்சஸ் மை ஃப்ளவர் ஆல்சோ. ஸோ எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப இப்போ நடுவில் ப்ளூ அண்ட் க்ரீன் ரொம்ப பிடிக்குது. ஸோ வந்து இந்த ப்ளூ கலரை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சரி வாங்கிட்டு வந்து இதை ஃபிட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் இன்னும் 3 வாங்கலாம், இல்லைன்னா வெறும் கீழே மாத்திரம் பேஸ் மாத்திரம் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஈஸிலி வாஷபிள் அண்ட் திங்ஸ் லைக் தட். இப்போ நல்லா இருக்கும், அப்புறமா டஸ்ட் ஆகிடும். இல்லை ஃபுல் டஸ்ட்டுங்க, வெளியில் போய் தட்டணும் அதை எப்பவுமே. ஸோ அந்த டேபிள் மேலெல்லாம் கம்ப்ளீட்லி டஸ்ட்டு தான் இருக்குது. சண்டே தான் க்ளீன் பண்ணாங்க என் ஹஸ்பண்டு, மறுபடியும் டஸ்ட் வந்துடுச்சு அது மேலே. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இது வாங்கிட்டு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆப்பிள் பாருங்க என்ன அழகாக இருக்குது. லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், என்ன அழகாக இருக்குது பாருங்க. ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்காவது வீடியோ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். See you in my next video. Until then, bye bye, take care, peace, stay safe everyone people, bye bye.